ஹார்முஸ் நீரிணையை நான் திறந்துவிட தயாராக இருக்கிறேன், ஆனால் அதற்கு முன்னால் அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை நீக்கப்பட வேண்டும். இப்படி ஈரான் கூறுவதற்கு காரணம், அது அப்படிப்பட்ட அந்த முற்றுகை ஹார்முஸ் நீரிணையின் மீது உள்ள தனது உரிமையை மறுப்பதற்காக அமெரிக்கா திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு போர் சூழ்ச்சி அல்லது போர் தந்திரம் என்று சொல்லலாம். அதுதான் காரணம். ஏனென்றால் அந்த இடத்தில் அது பாரசீக வளைகுடா அதுவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அதை ஒட்டி அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஓமான் வளைகுடாவாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்தை எந்த விதத்தில் அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. ஆக உலகத்தினுடைய எண்ணெய் உற்பத்தியில் என்று வச்சு வைத்துக் கொள்ளலாம் 38-40% பங்களிக்கக்கூடிய அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள், அவர்களுடைய வர்த்தகம் நடைபெற வேண்டும் என்றால் இந்த வர்த்தக வழி ஹார்முஸ் நீரிணை திறந்து விடப்பட வேண்டியது கட்டாயமாகிறது. அதே நேரத்தில் அது திறந்து விடுவதற்கு ஈரானை நிர்பந்திக்கும் போது நிச்சயமாக ஈரான் அந்த நிர்பந்தத்தை ஏற்காது, பதிலுக்கு தாக்குதல் நடத்தும். அப்படிப்பட்ட சூழலில் உலகின் பல நாடுகளில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறையினால் மிகப்பெரிய எரிபொருள் சிக்கல் ஏற்படும்.